காடோடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். பட் வார்ன் பண்ணுவாரு. வார்ன் பண்ணிட்டே இருப்பாரு. ஃபோர்ஸ்ஃபுல்லா வார்ன் பண்ணுவாரு. இன்டென்ஸா வார்ன் பண்ணுவாரு. அவருக்கு நம்ம மேல இருக்கிற லவ்னால, பட் நம்மளுடைய முழு ஆசையில, வில்லிங்னஸ்ல செய்யற எந்த விஷயத்துமே காட் கையை பிடிச்சி நிறுத்த மாட்டாரு. அது பாவமா இருக்கலாம், அவருக்கு செய்யற ஊழியமா இருக்கலாம். பிகாஸ் நீங்க அதை விரும்பி செய்றீங்க அப்படின்னு காட்க்கு தெரியறதுனால நம்ம ஓன் வில்க்கு அகேன்ஸ்டா செய்ய மாட்டாரு. பிகாஸ் ஓன் வில் அப்படின்னு காட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பட் ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கப்படல. அவங்க காட் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அதை தவிர்த்து தன்னோட இஷ்டம் எதையுமே சூஸ் பண்ணி செய்ய முடியாது. அப்படி பண்ணா மன்னிப்பே இல்லை. பட் ஓன் வில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால அவர் அதை மீற மாட்டார். ஓன் வில்க்கு அகேன்ஸ்டா பண்ணணும்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணணும். பட் ஃபோர்ஸ் பண்ணி செய்யற விஷயத்துல இருதயம் இருக்காது, அது நிரந்தரம் இல்லைன்னு காட்க்கு தெரியும். அந்த மாதிரியான லோ குவாலிட்டியான ஹார்ட் இருக்கிற விஷயத்த காட் விரும்ப மாட்டாரு. பிகாஸ் அதுல உண்மையும் மகிழ்ச்சியும் இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெறாம இருக்கிறாங்க. காட் நல்லவரா இருந்தா அப்புறம் ஏன் நரகத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னு புரியாம கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். பட் எங்க ஃபுல் ஹார்ட் வில்லிங்னஸ் மகிழ்ச்சியா செய்யற இருதயம் இருக்குதோ அதை பார்த்து மட்டும் தான் காட் பிளஸ் பண்ணுவார். நிறைய பேரு ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸ்க்காக ப்ரேயர் பண்றாங்க, மணிக்காக ப்ரேயர் பண்றாங்க, நல்ல ப்ராஃபிட்காக ப்ரேயர் பண்றாங்க. பட் காட் எல்லாருக்கும் தரது இல்லை. ஏனென்றால் பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஃபுல் ஹார்ட் கண்டிஷன் வேணும். செய்யற வேலையில வில்லிங்கா செய்யறோமான்னு பாப்பாரு. மகிழ்ச்சியா காட் உனக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸ், இன்சைட்ஸ், கிஃப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி கருத்தா பண்றோமான்னு பாப்பாரு. மனுஷன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து குட் நேம் வாங்க அந்த ஃபோக்கஸ்ல நம்ம செய்யறோமா, இல்ல காட் சொல்லிட்டாரு அதனால நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்மளே மனசை மாத்திக்கிட்டு செய்யறோமா அப்படின்னு பாப்பாரு. இன்கேஸ் அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பிளெஸிங் இம்மீடியட்டா உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ள பயம் கலக்கம் இருக்காது, கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபெய்த் அதிகமா இருக்கும். பட் இந்த பிளெஸிங்ஸ் ஸ்டாப் பண்ணி காட் பிரேயர்ஸை கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி அவர் மேல ஃபெய்த்தை ரெடியூஸ் பண்றது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், எல்லா பீப்புளுக்குமே பிளெஸிங்ஸை எடுக்கணும்னா ஃபுல் ஹார்ட்டை ரிமூவ் பண்ணணும்ல. பிளெஸிங்ஸ் வர அந்த லாஸ்ட் டைம்ல கோபங்களை கொடுக்கிறது, எரிச்சலை கொடுக்கிறது, சண்டைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், ஹேட்ரட்னஸ், நம்ம ஏன் இவ்வளவு உழைக்கணும், அதான் யாருமே செய்யலையே அப்படின்னு உலகத்தையும் மனுஷர்களையும் பார்க்கிற ஈகோ இதெல்லாம் கொடுத்து நம்ம மனசை திருடி பிளெஸிங்ஸை ஸ்டாப் பண்ணிடுவான். மனசு போயிருச்சுன்னா பிளெஸிங்ஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ஓப்பன் டோரை தான் தேடணும்.